இன்னைக்கு மார்கழி ஃபர்ஸ்ட் டே. காலையில் 5 மணிக்கே பக்தி கண்ணை தட்டி எழுப்பிடுச்சு. மார்கழினாலே பாடிக்கு செம்ம கோல்டு, ஆனால் ஹார்ட்டுக்கு கோல்டுங்க. கோலம் ஏன் போடுறாங்கன்னு தெரியுமா? வீட்டுக்கு வர மகாலட்சுமிக்கு ரெட் கார்பெட் இல்லைங்க, நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா ஒயிட் கோலம் போட்டு அவங்கள இன்வைட் பண்ணுறது தான். நெகட்டிவ் வைப்ஸ்க்கு ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட் போர்டு தான் இந்த கோலம். ஸோ பாசிட்டிவ் வைப்காக தான் மோஸ்ட்டாக நம்ம மார்னிங் எழுந்து மார்கழியில் கோலம் போட்டது. உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இனிமே மார்கழியில் காலையில் கோலம் போடும்போது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டெக்கரேஷனுக்காக இல்லைங்க, டிவோஷனல் வித் டெடிகேஷன். இந்த கோலம் உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். அப்படியே கிச்சன் பக்கம் வந்தா ஓகே, டைம் ஆயிடுச்சு, கடகடன் ஹஸ்பண்ட்க்கு லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்றைக்கி மார்கழி ஃபர்ஸ்ட் டேன்றதுனால ஸ்பெஷலாக நம்ம அம்பாளுக்கு ஸ்வீட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சக்கரை பொங்கல் தாங்க பண்ணேன். அடுப்பில் வெந்து குமுறுது, நெய் சொட்ட சொட்ட கம்மான்னு சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் மட்டும் இருந்தால் நல்லாவாக இருக்கும். அடுத்தது எண்ணெயில் குதிச்சு பொன் கலரில் கிறிஸ்பியாக வந்த மெத்து மெதுவடை. வெளியில் கிறிஸ்பி, உள்ள சாஃப்ட். நம்ம பொண்ணுங்க மாதிரி வெளியில் போல்டு, உள்ள சாஃப்ட். நீங்களும் அப்படிதான் அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. வீடு முழுக்க வாசனை, மனசு முழுக்க பக்தி. இதுதான் மார்கழி. மார்கழினாலே இந்த வைபுக்கு வேற லெவல் என்ஜாய்மெண்ட் இருக்கும். டக்குன்னு நம்ம மார்கழி வைப்லேருந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு வந்துடணும், இல்லைன்னா நம்ம காலி. இன்னைக்கு லெமன் ரைஸ், என் ஹஸ்பண்ட்க்கு லெமன் ரைஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக லெமன் ரைஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்காவான ஒரு சைட் டிஷ் சேப்பங்கிழங்கு ஃப்ரை. இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இந்த காம்பினேஷன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். சைட்லேயே மெதுவடையும் வச்சாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு பச்சை பயிறு வேக வச்சுது. பார்க்க சிம்பிள், ஆனால் ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாட்டி காலத்தோட பிளெஸ்ஸிங் ஃபுட்டுன்னே கூட இது நம்ம சொல்லலாம். லஞ்ச் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணும்பொழுதே மனசுக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சாப்பிட்டாலே போதும், நல்லா போகும் இன்னைக்கு அப்படின்னு. ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு பார்த்தா கெஸ்ட் என்ட்ரி. அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு நாங்கள் வந்த வச்சல பெருமாள் கோவில், எண்ணெய் பச்சை தாயார். இது எங்கே இருக்குது அப்படின்னா திருநின்ற ஊரில் இருக்குது. இப்போ தான் ரீசண்டாக இங்கே கும்பாபிஷேகம் பண்ணி 48 நாள் மண்டல பூஜையும் அங்கே நடக்குது. அந்த மண்டல பூஜை வைபுக்கு வேற லெவல். மொபைல் சைலண்ட், மைண்டு சைலண்ட், ஹார்ட் மட்டும் எல்லாம் நல்லா இருக்கணும். இன்னும் ஒரு மெல்ல ஒரு சத்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது என்னன்னு சொல்கிறேன். பக்கத்துலேயே இருந்த இருதயலீஸ்வரர் சிவன் கோயிலுக்கும் நாங்கள் போயிருந்தோம். ஸோ உள்ளே போன உடனே சிவனை பார்த்த உடனே உள்ளே இருந்த பாரமெல்லாம் ஆட்டோவில் போட்டு அனுப்பி வச்ச மாதிரி எனக்கு இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது மட்டும் இல்லை, நான் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ரிட்டன் அங்கேருந்து கிளம்பும் போது சாரல் மழை ஆரம்பிச்சுதுங்க. எப்போவுமே கோவிலுக்கு போகும்பொழுதோ இல்லை கிளம்பி வரும்பொழுதோ மழை வந்துச்சு அப்படின்னா காடோட டைரக்ட் பிளெஸ்ஸிங் டெலிவரினே சொல்லலாம். கொடை இல்லைங்க கையில், ஆனால் கவலையே இல்லை. லைஃப்பில் எல்லாமே இருக்கா? மேபி இல்லை. திருப்தி இருக்குது, பக்தி இருக்குது, ரொம்பவே சந்தோஷம் இருக்குது. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Maithili. Tata, bye-bye.